ஹே ஹலோ டியூட். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பார்க்கி பிளேஸ். ஸோ இந்த நாள் நம்ம இக்ரிஸை வந்து எப்படி தோக்கடிக்கிறது, ஸோ அதுக்கப்புறமா எப்படி வந்து லெவலை வந்து ஃபாஸ்ட்டாக ஏற்றுறது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, போன வீடியோவில் வந்து லெவல் 34 இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் வீடியோவில் 38 இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்பப்போ எடுக்கிற வீடியோ தான். ஸோ உடனே வந்து போட்டுருவேன். ஸோ 4 லெவல் வந்து எப்படி ஏற்றுறேன், ஸோ எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இக்ரிஸை தோக்கடிக்கிறதுக்கு நான் நிறைய உண்மைகளை வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சேன் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து உங்களோட பிளேயர் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரெசிஷன், ஸோ இந்த ப்ரெசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாருமே பார்க்க மாட்டீங்க. ஆனால் அவன் அனிமேலே வந்து ஜின்னு ப்ரெசிஷனில் தான் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணுறது வந்து ஃபோக்கஸ்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக எனிமி மேலே வந்து லான்ச் ஆகும். ஸோ அட்டாக் வந்து செதறாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து டார்கெட் மேலே லான்ச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ப்ரெசிஷன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்பன்ஸ். ஸோ அது ரெண்டத்தில் மட்டும் ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெப்பன்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அட்ரிபியூட் இருக்க மாதிரி தான் வெப்பன்ஸ் வந்து எடுத்து பார்க்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த லஸ்டர்ஸ் வார்டு, ஸோ இது அதுக்கப்புறமா இந்த ஸ்பியர். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெப்பன் தான், எஸ்ஆர் வெப்பன்ஸு. ஸோ கண்டிப்பாக ஆர் வெப்பனுக்கு நீங்கள் இறங்கவே கூடாது. மோஸ்ட் லைக்லி எஸ்எஸ்ஆர் இல்லை எஸ்ஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பார்க்கணும். ஸோ இப்போ நான் காமிச்ச அந்த 2 வெப்பன்ஸில் எதனா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த சாப்டர்லேயே வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக நான் வந்து தேடிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஸோ சாப்டர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ அதில் செகண்ட் ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதிலேருந்து நிறைய ரிசோர்ஸுமே வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இந்த வெப்பன்ஸில். ஸோ வெப்பன்ஸில் மெயினாக வந்து லைட் ஆட்ரிபியூட் தான் எடுக்கணும். ஏன்னா இக்ரிஸோட வீக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ஆட்ரிபியூட் தான். ஸோ அது வந்து லைட்டுக்கு ரொம்பவுமே வீக்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லைட் வெப்பன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பயங்கரமாக அதிகமாகும். ஸோ ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து நான் அப்படியே போக போக வந்து சொல்கிறேன். ஸோ மெயினாக வந்து நீங்கள் இந்த வெப்பன்ஸ்லையுமே வந்துட்டு உங்களோட லெவலை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈவன் நீங்கள் வந்து லிமிட் பிரேக் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து லிமிட் பிரேக் வந்து பண்ணிடுங்க. ஸோ அது வந்து ஈவன் பெட்டராக இருக்கும். ஸோ லிமிட் பிரேக் பண்ணி ஃபுல் லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. அட்வான்ஸ்மெண்ட் கூட பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹண்டர்ஸில் வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஹண்டர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கமெண்டட் பவர்னு சொல்லிட்டு ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுவாங்க. இந்த பவர் இருந்தால் தான் அவங்களால வந்து ஈவன் ஃபைட் வந்து ஒழுங்காக பண்ண முடியுன்ற மாதிரி. ஸோ இதில் இருக்குது பார்த்தீங்களா டோட்டல் பவர். ஸோ 50,500 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவ்வளோ பவர் வந்து உங்கள் டோட்டல் டீமோட பவர் வந்து இருக்கணும். ஸோ இப்போ நான் ஹண்டர்ஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ தேர்ட் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஹண்டர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆட்ரிபியூட். ஸோ மேலேயே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க பாருங்கள், ரெக்கமெண்டட் ஆட்ரிபியூட்னு சொல்லி இந்த லைட் வந்து காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மோரலஸ் நீங்கள் வந்து லக்கியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மின்பி அங்கே வந்து கிடைக்கணும். ஸோ இந்த கேரக்டருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ உண்மையாக வந்து சொல்லணும்னா இந்த கேரக்டர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஜெயித்தேன். ஏன்னா அந்த கேரக்டரோட ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹீலர். ஸோ எஸ்எஸ்ஆரில் இருக்க லைட் ஹீலர். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது. ஸோ ஈவன் நீங்கள் ஜின்ஹோ வச்சே வந்து ஜெயிக்க முடியும். ஸோ ஜின்ஹோவை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து எஸ்எஸ்ஆர் இருக்கிறதுனால நான் வந்து எஸ்எஸ்ஆர் எடுத்துகிட்டு போனேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போய் திருப்பி மேட்ச் வந்து போட்டேன். ஏன்னா நான் வெப்பன் வந்து எக்யூப் பண்ண மறந்துட்டேன். நான் அந்த இது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ட்ராகன் ஸ்வாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னால் வந்து ஆக்சுவலாக லெவலுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து ஃபுல் லெவல் 38 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன். ஸோ அதனால் என்னால் ஈஸியாக வந்து அடிக்க முடியும். ஸோ உங்களோட ஸ்டாட்ஸ் வந்து நான் சொன்ன இடத்துல வந்து இது பண்ணுங்கள். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமர்லேயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பார்க்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஃபைட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியும். ஸோ ஈவன் அந்த டைம் வந்து கரெக்டாக ஒரு 2 minutes 17 seconds இருக்கும்போது ஸோ நீங்கள் அதோட ஹெல்த்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 79% ஆச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லைனா அது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரீட்ரை கூட கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கான அந்த ரிதம் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் கேமுக்கு எப்போயுமே எஸ்எஸ்ஆர் வெப்பன் வந்து எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடியலை ப்ரோன்னு சொன்னீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெயிட் பண்ணி வந்து ரிசோர்ஸஸ் கேதர் பண்ணி ஸ்பின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அவங்களால நார்மல் வெப்பனில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஈவன் முடியும், ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்கில்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும். ஏன்னா அந்த ஸ்கில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலையை காட்டும். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ண ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொனாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கிடைக்கும். ஆனால் ஒரு டைமில் நானுமே வந்துட்டு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் வந்து தோக்கடித்தேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த அல்டிமேட் ஸ்கில் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். முக்கியமாக நீங்கள் வந்து அந்த பிரேக்குன்ற ஒரு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷனில் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கு மேலே உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த பிரேக் வரும்போது தான் நீங்கள் அந்த அல்டிமேட் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா அதை வந்து மிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேமேஜ் கண்டிப்பாக வந்து அடிவாகும். ஸோ அவன் வந்து ஈஸியாக வந்து ஒரு வேவ் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அதில் வந்து தப்பிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா அவன் கரெக்டாக வந்து அவங்க கெஸ் பண்ணி வந்துடும். அவங்களோட ஹெல்த் வந்து கேரண்டீடாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த ஹண்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுவும் முக்கியமாக இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லெவலப் பண்ணி அவங்களோட வெப்பன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியுமா பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த டோட்டல் டீம் பவர். ஸோ அந்த டீம் பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்னால வந்தது. ஏன்னா அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்து அது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏற்றும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து லைட் ஹீலர். ஸோ ஏன் வந்து எடுத்துகிட்டு போகிறோன்னா இவர் வந்து நம்மளோட ஹெல்த்தை ஹீல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஹீலர் கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஈவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விஷயமே வந்து பார்க்கணும். ஸோ அப்புறமா அந்த ஹீலிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஜூஹி கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் ஜூஹிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து எஸ்ஆர் கேரக்டர்னால ரொம்பவுமே கஷ்டம். ஆனால் அவங்களோட ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதில் வந்து நிறைய வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு கோல்டு எடுக்கிறதுக்கான விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். ரீடிங் கோட் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 lakh கோல்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலேயே வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும். அதில் வந்து ரீடிங் கோட்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்தா நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த வெப்பன்ஸ். ஸோ வெப்பன்ஸில் நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக ஸ்பின் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். எஸ்ஆர் வெப்பன்ஸ் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ எஸ்எஸ்ஆர் தான் வந்து கஷ்டம். ஸோ எஸ்எஸ்ஆர் வந்து எப்பயுமே சால்வேஜ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கான ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அதை வந்து லிமிட் பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ லிமிட் பிரேக் பண்ணுறதுமே வந்து ஈஸி தான். நான் வந்து அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்களால கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து உங்கள் மைண்ட் வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இக்ரிஸோட ஃபைட் பற்றி முடிச்சுக்கலாம். ஸோ லெவல் அப் பண்ணுறது எப்படி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், என்னோட ஆக்டிவ் டிஃபன் டயர் வந்து பார்த்திங்கன்னா 17 இருக்குது. நீங்கள் போய் உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து என்ன டயரில் இருக்குதுன்னு காட்டும். ஸோ உங்களோட ப்ராக்ரஸை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பி கிடைக்கிறதெல்லாம் மாறும். நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் பிளேயராக மாட்டிங்கன்னா தான் உங்களோட எக்ஸ்பீஸ்லாம் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 12 ஹார்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கேமில் இல்லை, அதாவது கேம் வந்து நான் வந்து எதுவும் கிளைம் பண்ணல ஆக்டிவிட்டி ஃபண்டு. இப்போ நான் கிளைம் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 18,000 எக்ஸ்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ 18,000 எக்ஸ்பீன்றது ஹியூஜ் அமௌண்ட் இல்லையா. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறையவே இன்னும் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விளாடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், பேஷன்ஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஸோ ரொம்பவுமே வந்து பேஷன்ஸோடு இருக்கணும். ஸோ அப்புறமா இன்னொரு விஷயம் வந்து கேட்ஸ். ஸோ கேட்ஸுன்ற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா அந்த கேட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து வேலையை வந்து காட்டும். அதில் வந்து உங்களுக்கு ரிசோர்ஸஸ்மே கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த கேட்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான அந்த ரிவார்ட் செக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ஸோ அதில் ஒரு 4 கேட் வந்து கிளியர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து கோல்டு மோஸ்ட்டாக வந்து கோல்டன் எக்ஸ்பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இப்போதைக்கு உங்களோட டயரில் இருக்கிறத பொறுத்து தான். ஸோ எக்ஸ்பி வந்து நீங்கள் ஃபுல்லாக கிளைம் பண்ணிங்கன்னா கோல்டாக மாதிரி, கோல்டு முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்பியாக கிடச்சிரும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட் மிஷன் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்வீப் பண்ணிக்கலாம். நான் வந்து கேட்டை என்ட்ரு பண்ணி தான் இது பண்ணணும்னு ஒன்றுமே அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஹண்டர்ஸ் சூஸ் பண்ணி ஸ்வீப் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்வீப் ஆகிடும். ஸோ உங்களால் உங்களோட ஹண்டர்ஸோட பாயிண்ட் பொறுத்து உங்களால் ஸ்வீப் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு கேட் கிளியர் பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பண்ண ஸோ எனக்கான ப்ராபபிலிட்டி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் குட் ரிசோர்ஸஸ் கூட கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து இதிலே ஷேடோவோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்வீப் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. இதில் நிறைய கிடைக்குது பாருங்கள், ஆர்டிஃபேக்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கேட்டை வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ என்னோட எக்ஸ்பியுமே ரொம்பவுமே க்ளோஸில் போயிடுச்சு. இப்போ கடைசி கேட், ஸோ இந்த பி கேட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் லெவல் 39க்கு வந்து போயிட்டேன். ஸோ இது இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து காட்டுது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளைம் பண்ணிட்டீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12,900 அதாவது 13,000 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 39 லெவல் போயிட்டேன். ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்து ஏற்றிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து 1,00,000 எக்ஸ்பி வந்து கேட்குறானுங்க 40 போகிறதுக்கு. ஸோ அதனால் நான் சொல்ல வரது, நீங்கள் வந்து பேஷன்ஸி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணி விளையாடி பாருங்கள். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.